அவரு இப்ப நாயுடுபேட்டையில இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்கத்தான் போன் பண்ணேன். ஆள் எப்படி இருப்பாரு சொல்லுங்க? ஒரு 50 இல்ல 55 வயசு இருக்கும். நரைச்ச முடி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு. வீட்டுல மருமக மரியாதை குறையா நடந்துக்கிட்டான்னு கோச்சிட்டு வெளியே வந்துட்டாரா? ஆமா மச்சான், எப்படி ஜோசியர் மாதிரி கரெக்டா சொல்றீங்க? ஜோசியமும் இல்ல வசியமும் இல்ல, நீங்க சொல்ற மனுஷன் நம்ம வீட்டுல தான் இருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க, அவரை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். மச்சான், காரியத்தை கெடுத்துறாதீங்க மச்சான். அவரை வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோங்க. என்ன மாப்பிள, வீட்டை விட்டு வந்தவரை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன், வேணான்றீங்க? இல்ல மச்சான், ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அதனாலதான் அப்படி சொல்றேன். மச்சான், அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு அவங்க பசங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அவர் பாட்டுக்கு வெளியே நடமாடினார்னு வச்சுக்கோங்க, விளம்பரத்தை பார்த்த எவனோ ஒருத்தன் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி 1 லட்சம் ரூபாய வாங்கிட்டு போயிடுவா மச்சான். அதுக்கு என்ன மாப்பிள, அந்த விளம்பரத்துல தான் போன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, நானே அந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். 5 லட்சம் தர, 5 தரேன் சொல்லு. மச்சான், 1 லட்சம் என்ன 1 லட்சம்? உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். 5 லட்சமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மச்சான், நாங்க எங்கால உங்க இடத்துக்கு அனுப்புறோம், நீங்க அவங்க கிட்ட அவரை ஒப்படைச்சிருங்க. உங்க அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் நான் போட்டுடுறேன். மாப்பிள, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்குறதுக்கு பாவம், அவர் ரொம்ப நல்ல மனுஷனா தெரியறாரு. ஒரு சூழ்ச்சியும் இல்ல மச்சான், நமக்கு வேண்டியவரு கிருஷ்ணன் சாரை கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல விட்டுருவாரு. கிருஷ்ணன் சார் குடும்பத்தால நம்ம ஆளுக்கு பிசினஸ்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு என்ன சிரமம்? இதுல ஒண்ணும் பிரச்சனை வந்துடாத, அவர் பத்திரமா என் வீட்டுல தான் இருக்காரு. என்ன மச்சான் இது? அப்படி ஏதாவது இருந்தா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுவேனா? அவருக்கு நான் தான் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், அதுல வந்திருக்கிற விளம்பரத்தை அவர் பார்த்திருந்தா? மச்சான், நீங்களும் சரி நானும் சரி கிருஷ்ணன் சார் அவர் வீட்டுக்கு பத்திரமா போகணும் தானே நினைக்கிறோம். அவரா வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு அதுல 5 பைசா லாபம் இல்லையே. சே, காசு கிடைக்கும் தெரிஞ்சா நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன மச்சான், நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ண போறது இல்ல. எங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க அவரை பத்திரமா வச்சிருந்து ஒப்படைச்சு அனுப்ப போறீங்க. மிஞ்சி போன 1/2 மணி நேரம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அதுக்கு 5 லட்சம் ரூபாய். இத பாருங்க மச்சான், உங்களுக்கு வேற பொம்பளை குழந்தை, அவ படிப்பு செலவுக்கு ஆகும்ல அது. சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணில்ல மச்சான், இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? மொட்டை மாடியில துணி இருந்தது, அதை எடுத்துட்டு வரேன். அப்பா ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு. ஆமா. உடனே நீங்க கீழே போய் அவர் உள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க. எங்க ஆளுக்கு வந்தவனே அவரை ஒப்படைச்சிருங்க. சரி மாப்ள. நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? மாப்ள கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இல்ல, நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? வாங்கயா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க வாங்கயா, வாங்க. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? நீ உட்காருங்கயா. அத சொல்ல முதல்ல. டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் தம்பி, எதுக்கு கதவு தப்பா போடுற? டேய் தம்பி, இலகோ கதவு தர. டேய் தம்பி, கதவு தர. டேய் தம்பி, குரு, என்னடா இது ராத்திரி முழுக்க வெட்டி வேலையா போச்சு? விடியறதுக்குள்ள வேலையை முடிச்சு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு நான் வேற வீராப்பா பேசிட்டேன். தேவடா, சேர்முதரா பிரிச்சுனாரா? பேசினா திட்டுவார. குரு, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே கிழிச்சிருவா. மத்தியானத்துக்குள்ள ஆள் கிடைச்சிட்டான்டா. சென்னை வந்துட்டாரா குரு? அதான் என் கண்ணு கழுகு கண்ணாச்சே, இங்க இருந்தா என் கண்ணுல இருந்து தப்பவே முடியாத. எனக்கு நல்லா வருது வாயில. நாயுடுபேட்டையில தான்டா இருக்கான். இளங்கோன்னு ஒரு ஆளு அவன் வீட்டுல புடிச்சு வச்சிருக்கான்.
உடனே போய் அவனை தூக்கிடு. அட்ரஸ் குரு. இவ்வளவு சொன்ன எனக்கு அதை சொல்ல தெரியாதா? இளங்கோட சொந்தக்காரன் ஒருத்தன் ஜம்புன்னு பேரு, அவன்கிட்ட கொடுக்குறேன். அவன் அட்ரஸ் சொல்லுவான். ஹலோ சார் சொல்லுங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. ரைட், அட்ரஸ் நோட் சரி குரு. நீங்க சொல்லுங்க. நம்பர் 64, நம்பர் 64, வேரிப்பேட்டா, வேரிப்பேட்டா, 2வது தெரு. 2வது தெருரா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? போன குடியா. என் மானத்தை வாங்காம இன்னைக்காவது ஒழுங்கா வேலையை முடுறா. விளங்காதவன. ரேய், அந்த கிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்பட வச்சிட்டான்டா. உடனே சாதாரணமா கொல்லக்கூடாதுடா. கண்டம் துண்டமா வெட்டி கொண்டுண்டா. வாடா. எங்கடா அவன்? அதோ இருக்கான். டேய் வாடா. டேய் வாடா. குரு, நேத்து ராத்திரி இங்கதான் குரு நம்ம வந்தோம். அவன்ரா. குரு, நேத்து நம்ம இந்த வீட்டுக்கு கூட வந்தோம் குரு. நீங்க தான் தெலுங்குக்காரங்க வீடு நீங்க. ரேய், தெலுங்குல ஜெப்பாரு, தெலுங்குன்னு சொன்னேன்டா. விட்றா. இப்பதான் ஆளு சிக்கிட்டா இல்ல. நீ சும்மா இருற. தம்படு ராய, நீங்க தான் இளங்காவா? ஆமாங்க. உங்க மாப்பிள்ள ஜம்பு அனுப்புனாரு. உங்ககிட்ட போன்ல சொல்லிருப்பாரு சொன்னாரு அந்த கிருஷ்ணனை பத்தி. ஆமாங்க, உள்ளதான் இருக்காரு. வா. ஆமாங்க. எங்க காணோம்? சார், சார், டேய் என்னடாச்சு? இங்கேதான் பிடிச்சி வச்சிருந்தேன். மரமண்ட. டேய் முருகா, ஆ ரூம்ல போய் சுடு. சரி குரு. டேய் குரு, நீ அங்க போய் தேடுறா. டேய் நீ இந்த ரூம் போடா. குரு, அவன் உள்ள இல்ல. குரு லேது குரு. அண்ணா அந்த ரூம்லயே இல்லண்ணே. டேய் என்னடா இது? அந்த ஆளுங்க இருந்ததுக்கு அறிகுறியே இல்லையாடா? இங்கதானே இருந்தாரு. ஒருவேளை பின்பக்கமா போயிருப்பாரோ? டேய் இங்க வாடா. என்னடா வேடிக்கை காட்டுறியா? ஒழுங்கா சொல்லு, எங்க இருந்தாரு? ஏங்க, எனக்கு என்னங்க தெரியும்? ஜம்பு மாப்பிள்ள திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி வையின்னு சொன்னாரு. நான் உள்ள வச்சு பூட்டி வச்சேன். பின்வாசல பூட்டி வைக்கணும்னு மூளைக்கு தோணவே இல்லை. போடா முட்டாள் மரமண்ட. உங்ககிட்ட சொன்னாங்க பாரு. என்ன ஏங்க திட்டுறீங்க? அவர் இருந்திருந்தா 5 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கோம். இப்ப மொத்தமா போச்சான்னு நானே வேதனையில இருக்கேன். டேய் குரு, இப்பதான் அந்த ஆள் போயிருக்கான். இந்த பக்கம் தான் போயிருப்பான். அங்க போய் தேடுடா. போடா. மரமண்ட. யோ மாப்ள, 3/4 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரலன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் சுமதி சொல்லிருக்கா. நம்ம வந்து சேரத்துக்கு 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. இதுக்கே 1008 கேள்வி கேட்க போறா. பயமா இருக்கு. நம்ம இப்போ ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு சேர்முதரைய பார்க்க போறது எப்படின்னு அப்புறம் யோசிக்கலாம். எப்படி ஐடியா? வா வா வா. இரு. சுமதி, கலெக்டரும் சப் கலெக்டரும் ஏன் இவ்வளவு லேட்? அதான் நான் சொன்னேன் உமா வீட்டுக்கு போறோம்னு. அதான் நானும் சொன்னேனே 3/4 மணி நேரத்துல வீட்ல இருக்கணும்னு. அது வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே விநாயகர் கோயிலுக்கா? ஆமாமா, அதே விநாயகர் கோயிலுக்கு தான். விநாயகனே. சரி, இன்னைக்கு என்ன வேண்டுதல்? அது அன்னைக்கு கிருஷ்ண அண்ணனை காணோம். அவருக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது, பத்திரமா திரும்பி வரணும்னு அர்ச்சனை பண்ணோம். அவர் தான் உயிரோட இருக்காருன்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு பூஜை போட்டா சார் வீட்டுக்கு வந்துருவான்னு தோணுச்சு. அதான் போயிட்டு வந்தோம். சரி, கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்க. உங்க 2 பேர்ல விபூதி குங்குமம் ஒண்ணுமே இல்லையே. அது கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு நாங்க ஆட்டோவை கூப்பிட்டோமா, அவன் 100 ரூபாய் கேட்டான். அட போப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க நடந்தே வந்தோம். அதனால வேர்வையில திருநூறு குங்குமம் அடிச்சு போச்சு. இல்ல அத்தை?
நம்புறேன் இத நீங்க கர்ச்சிஃபை போட்டு தாண்டாமலே நம்புறேன். தேங்க்யூ செல்லம். அப்படியே ஒரு காஃபி கிடைக்குமா? என்னது? காஃபி டீனா கூட பரவாயில்ல. சுத்திட்டு வந்தீங்கல, உங்களுக்கெல்லாம் நான் ஊழியம் பண்ண முடியாது. போய் நீங்களே டீ போடுங்க, எனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. என்னது நானா? பின்ன அத்தைய கோத்து விட்டுற வேண்டியதான். அத்தை பாவம் சுமதி டீ கேக்குதுல, போய் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. கோச்சிக்காதீங்க அத்தை, போங்க அத்தை. அப்படியே எனக்கும் போங்க. இந்தா சுமதி. மாப்ள அத்தை இத வந்துட்டேன் அத்தை. டீ போட்டீங்களா? சுமதி குடி. அத்தை நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், நீங்க எப்படி வாங்க. இம்சையா உன்னோட. சுமதி குடி. சாரி. ஒழுங்கா தண்ணி கூட குடிக்க தெரியாதா? ஐயோ சுமதி, சாரி சுமதி. நீ டீ குடி, நான் இதை தொடச்சிடுறேன். தண்ணி ஊத்தி வச்சுட்டு முதல்ல தொடங்க. ஐயோ என்னால எல்லாருக்கும் கஷ்டம். பாவம் சுமதி. நீ குடி. சாரி சுமதி, சாரி. தெரியாம போட்டுட்டேன். சாரிமா. ஒர்க் அவுட் ஆகுது போல. யோ என்னையா பண்ண? இவனுக்கு ஒண்ணு ஆகாத அத்தை. எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம சேர்மதுரையை பார்த்து நிலவரம் என்னன்னு கேட்டு வந்துருவோம். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஒண்ணு ஆகாத அத்தை. மைல்டா ஒரு தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். சாயந்தரம் வரைக்கும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். பையனும் உள்ள தூங்கிட்டு இருக்கான். மாமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு போனா சேர்மதுரை கிட்ட நிலவரம் என்னன்னு கேட்டு வந்துடலாம். வாங்க அத்தை போலாம், டைம் ஆச்சு. என் பொண்ணுக்கு தப்பா எதுவும் ஆயிடாதுல? ஐயோ ஒண்ணு ஆகாத அத்தை, நான் தான் சொல்றேன். வாங்க போலாம். ஐயோ அத்தை வாங்க அத்தை, டைம் ஆச்சு அத்தை. கடவுளே. அத்தை எங்க போறீங்க? பர்ஸ் வேணாமையா? ஐயோ வாங்க அத்தை. சரி நீ போயா. வாங்க அத்தை, என்ன அத்தை பாக்குறீங்க? வாங்க பொண்ணுக்கு. ஐயோ வாங்க அத்தை, டைம் ஆச்சு. வாங்க சீக்கிரம் வாங்க. யோ மாப்ள, கிருஷ்ண செத்துட்டாங்கிற செய்தியை கேட்டணும். அத்தை இப்போதைக்கு அந்த ஆள் சாக கூடாது அத்தை. அப்புறம் அந்த ஆளை வச்சு என் மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். திட்டமா? அது என்ன திட்டம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்க. சரி. டைம் வேற ஆகுது.
யாருமே இந்த ஆளை பார்க்கலன்னு சொல்றாங்க குரு. எவடா வா. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பார்த்துருக்கீங்களா? నాకు తెలియదయ్యా. யாரும் தெரிலன்றாங்க. எங்கடா போயிருப்பான் அந்த ஆளு? அந்த ஆளை பிடிச்சி கைமா போடுறா வட. ఫోన్ இருக்கா? లేదండి. ఫోన్ లేదండి. ஐயா ஒரு நிமிஷம் கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் 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 இப்படி கேக்குறீங்க? இல்ல ஒரு கும்பல் இங்க வந்து போன்ல உங்க போட்டோவை காட்டி இந்த ஆளை எங்கேயாவது பாத்தீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே ஐயோ, இருக்காங்க. யாருங்க? இல்ல அவங்கள பார்த்தா நல்லவங்களா தெரியல, ரவுடி கும்பலா தெரியுது. இந்த பக்கம் தான் போயிருக்காங்க, நீங்க அந்த பக்கம் போகாதீங்க. சரிங்க, ரொம்ப ஜாக்கிரதைங்க. ஐயா சொல்லுங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? போன் இருக்குங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? இந்தாங்க பண்ணிக்கோங்க. கட் பண்றாங்க. இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம். பண்ணுங்க ஐயா பண்ணுங்க. ஐயோ கட் பண்றானே. டேய் யாரா? தெரியல மாமா, ஏதோ அன்னோன் நம்பர். கம்பெனி விஷயமா யாரோ கூப்பிடுறாங்க போல. நம்ம வீட்ல இருந்து அவசரமா ஃபோன் பண்ணாங்கன்னா என்கேஜா இருக்கும்ல, அதனால தான் கட் பண்றேன். நான் தான் ஃபோன் பண்றேன்றது தெரியாம என் பையன் கட் பண்றான். புது நம்பர் இல்லையா? நான் இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். பண்ணுங்க ஐயா பண்ணுங்க. ஐயா ஐயா உங்களை தேடி வந்த குரூப் வராங்க ஐயா. ஐயோ என்ன அந்த கிருஷ்ண குடும்பத்தில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? அவங்க சொல்றதை கேட்டு வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல யாராவது கை வச்சிங்க சுட்டு பொசுக்கிடுவான் பொசுக்கி.